மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனராக நாகராஜன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பொன்னமராவதி பேருந்து நிலையத்திலிருந்து தேனிமலை வழியாக புறப்பட தயாராக இருந்த நிலையில் பேருந்து படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நடத்துனரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு முற்றிய நிலையில் இளைஞர் கண்டக்டர் கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து பொன்னமராவதி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் பொன்னமராவதி காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரியாபட்டி அருகே அரசகுளம் மற்றும் குரண்டி கிராமங்களில் நெல், வெங்காயம், வெள்ளரி உள்ளிட்ட பயிர்கள் அதிகமாக பயிரிடப்படுகின்றன. வைகை கால்வாயிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் குரண்டி மேல்கண்மாய்க்கும் அவியூர் கண்மாய்க்கும் தண்ணீர் வந்து சேரும். மேலும் அவியூர் கண்மாய் நிறைந்து அங்கிருந்து அரசகுளம் கண்மாய்க்கு தண்ணீர் செல்வது வழக்கம். இந்நிலையில் வைகை கால்வாயிலிருந்து கடந்த 3 வருடங்களாக குரண்டி மேல்கண்மாய்க்கு அதிகப்படியான நீர்வரத்து உள்ளது. இதனால் கண்மாய் நிறைந்ததாக கூறி குரண்டி கண்மாயின் கழுங்கு பகுதியை கடந்த 3 வருடங்களுக்கு முன் ஊராட்சி மன்ற தலைவர் சேர்த்து உடைத்ததாக கூறப்படுகிறது. கழுங்கு பகுதியை உடைத்ததால் முறையான கால்வாய் வசதியின்றி விவசாய நிலங்களில் கண்மாய் நீர் தேங்கி பயிர்கள் அழுகி நாசமடைகின்றன. இதனால் அரசகுளம் கிராமத்தில் சுமார் 50 ஏக்கருக்கு மேல் நெல், வெங்காயம், வெள்ளரி உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து தைப்பூச காவடிகள் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு பல்வேறு பிரிவுகளாக அடுத்தடுத்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்ற வண்ணம் உள்ளனர். இதனிடையே எடப்பாடி ஒன்றியம் சித்தூர் கிராமத்தில் உள்ள புளியம்பட்டி, ஆடையூர், செல்லாண்டிக்காடு ஆகிய ஊர்களிலிருந்து புறப்பட்ட தைப்பூச காவடிகள் ஒன்றிணைந்து ஓட்டப்பட்டியில் உள்ள அன்னை ஆனந்தாயி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஸ்ரீலஸ்ரீ பரமானந்தம் சுவாமிகள் தலைமையில் தைப்பூச காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மேளதாளங்களுடன் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இதனால் எடப்பாடியில் விழா கோலாகலமாக காட்சியளித்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒரக்காடு ஊராட்சியைச் சேர்ந்த நரிக்குறவர்கள் இன மக்கள் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள தங்களுக்கு சொந்தமான 45 ஏக்கர் நிலத்தை மீட்டுத்தர கோரி பொன்னேரி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு இங்கு வசித்து வந்த எங்கள் முன்னோருக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 ஏக்கர் வீதம் 45 குடும்பத்திற்கு 45 ஏக்கர் நிலத்தை பூமி தானமாக அளித்ததாகவும், எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிழைப்புக்காக வெளியூர்களுக்கு சென்ற நிலையில் சிலர் போலியான ஆவணங்கள் மூலம் 45 ஏக்கர் நிலத்தை அபகரித்து விட்டதாகவும், எனவே தங்களுக்கு நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து திருப்பதி, திருமலைக்கு சாமி தரிசனம் செய்ய காரில் சென்றுள்ளார். அவரது வருகையை ஒட்டி ஆட்டோவில் 4 பேனர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கீதா என்ற பெண் மீது 4 பேனர்களும் விழுந்ததில் அந்த பெண்ணுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் அந்த பெண்ணை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வில்லிசேரி கிராமத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு புதிய கழிப்பிடம் அமைத்து தருவதாக கூறி அங்கிருந்து வந்த பொது கழிப்பிடத்தை இடித்து அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் தேசிய விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ரெங்கநாயகலு தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோட்டாட்சியர் ஜென் கிறிஸ்டிபாயிடம் மனுவை வழங்கி தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் கூறியதை அடுத்து கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
நாமக்கல் மாவட்டம் அகரம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதன் அருகில் உள்ள முருகன் கோவில் வடக்கு பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் இருந்தது. இதில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் சார்பில் தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த இடத்தை அரசு ஊழியராக பணிபுரிந்து வருபவருக்கு இலவச பட்டாவை வருவாய்த்துறையினர் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இலவச பட்டாவை ரத்து செய்ய வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் லதா லட்சுமணகுமார் தலைமையில் நெல்லை மாவட்டம் பொட்டல் கிராமத்தில் சுமார் 1200 ஏக்கர் விவசாய நிலங்களில் யானைகள் நுழைந்து அட்டகாசம் செய்து வருகிறது. இதனால் பல ஆயிரம் நெல் பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனைகள் தெரிவித்துள்ள விவசாயிகள் தமிழக அரசும் வனத்துறையும் யானைகளை அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை வைத்தனர். தாம்பரம் ஆண்டியப்பன் யோகா அகாடமி சார்பில் குடியரசு தினத்தையொட்டி குழந்தைகளின் யோகா திறமைகளை வெளிப்படுத்தும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். தொடர்ந்து மாணவர்களின் திறமையை நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்து அதன் எடிட்டர் ராஜ்குமார், இயக்குனர் திலீபன் ஆகியோர் உலக சாதனை ஆய்வு செய்து சான்றிதழ்களை வழங்கினர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் இலக்கிய திருவிழா மற்றும் புத்தக திருவிழா வரும் 30 மற்றும் 31ஆம் தேதி நடக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொருணை 7வது புத்தக திருவிழா நடக்கிறது என்றும் இதற்காக 110 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.